அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகளுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது, அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 இரவுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிடித்தமான, அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த முதல் 10 நாட்களில் நீங்கள் அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள், அதிகமாக அல்லாஹ் அக்பர் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஓதுவதற்கு சொல்லித் தருகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், இந்த மூன்றையும் அதிகமாக ஓதுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தர்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் கூறப்பட்டிருக்கு. மேலும் சஹீஹ் அல் ஜாமிஅல ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸை குறிப்பிடுறாங்க. உலகின் ஆக சிறந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக குறிப்பிடுறாங்க. துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்கள் உலகின் ஆக சிறந்த 10 நாட்கள். இந்த உலகத்துல எத்துணை 10 நாட்கள் சிறந்த நாட்களாக வருமோ, அந்த உலகத்தினுடைய ஆக சிறந்த 10 நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த துல்ஹஜ் மாதம் 12வது மாதம், ஒரு வருடத்தினுடைய கடைசி மாதம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஒரு வருடத்தை சிறப்பாக்குகிறான் என்பதாக சொல்லப்படுது. நம்ம இஅ்திபாரு பில் ஹவாத்திம், ஒரு விஷயத்தினுடைய முடிவை கொண்டே அதனுடைய மதிப்பு விளங்கப்படுகிறது. ஒரு விஷயம் அதனுடைய முடிவு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து தான் அதனுடைய மதிப்பு விளங்கும். இவைகள் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களின் சிறப்புகளாக ரொம்ப சுருக்கமாக தங்களுக்கு நான் சொன்னது. 2 அமல்கள். இந்த 2 அமல் துல்ஹஜ் மாதத்தினுடைய இன்றைய, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த அமல்கள் தங்களுக்காக சிறந்தது. இன்ஷா அல்லாஹ், ஒருவேளை இப்ப நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா, அல்லது அதுக்கு சூழல் இல்ல அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் முதல் பிறையில இன்ஷா அல்லாஹ் தாங்கள் இந்த அமலை செய்து கொள்ளுங்க. நாளை காலையில இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை தாங்க செய்து கொள்ளுங்க. அதாவது இந்த முதல் 10 நாட்களினுடைய இஷாவினுடைய தொழுகை, இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத் நஃபிலான தொழுகைகள் தொழுது கொள்ளுங்கள். இந்த இஷாவினுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுதால் சிறந்தது. இல்ல முடியலையா, அல்ஹம்துலில்லாஹ், இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத் நஃபிலான தொழுகை, தௌபா நஃபிலாக அதை நியத் செய்து கொள்வது சிறந்தது. செய்துவிட்டு அந்த 2 ரக்காத் நஃபிலான தொழுகைகளுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மனமுருகி தெளிவாக நிதானமாக துஆ செய்ய சொல்றாங்க. அந்த 2 ரக்காத் நஃபிலான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் துஆக்கள், முதல் 10 நாட்கள்ல கேட்கப்பட்ட துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அந்த 2 ரக்காத் நஃபில் வாழ்வினுடைய எல்லா செல்வ செழிப்புகளையும் நமக்கு தரும். அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகின்ற எல்லாவற்றையும் அந்த 10 நாட்களுடைய துஆக்கள் தரும் என்பதாக சொல்றாங்க. இது முதலாவது அமல். இரண்டாவது அமல், முதல் பிறையில் இன்னைக்கு நைட்டு நீங்க பாத்தீங்கன்னா இப்பவே ஓதிருங்க. இது ஒரு 1.5 சஃபா உள்ள, 1.5 பக்கம் உள்ள ஒரு சின்ன சூரா தான் அந்த வல் ஃபஜ்ர் சூரா. இந்த சூராவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா என்று ஒரு ஆயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த ஆயத்தினுடைய வாழ்வு அவருக்கு அமைந்துவிடும். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற நஃப்ஸே. அல்லாஹ் அந்த நஃப்ஸை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, நீ பொருந்திக் கொண்டதாக, பொருந்திக் கொள்ளப்பட்டதாக உன்னுடைய ரப்பிடத்தில் மீண்டு விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஃப்ஸை பார்த்து பேசுகின்ற அந்த ஆயத்தினுடைய பரக்கத் இன்றைய நாள் ஓதக்கூடியவர்களுக்கு கிடைத்து விடும் என்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு பாக்குறீங்களா, இன்னைக்கு நைட்டே இதை ஓதுங்க, ஆக சிறந்தது. 1.5 சஃபா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. அதிகபட்சமா 3 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. வல் ஃபஜ்ர் சூரா தாங்க ஓதிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு நீங்க பார்க்கலையா, அல்லது அதுக்கான சூழல் இல்லையா, இரவு ரொம்ப நேரம் ஆயிருச்சா, இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வல் ஃபஜ்ர் சூராவினுடைய பரக்கத்தை கொண்டு அவருக்கு அல்லாஹ் நிம்மதியை தருகிறான், செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிறான். இலகுவானது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் எல்லா விதமான பரக்கத்துகளையும், அபிவிருத்திகளையும், பாதுகாப்புகளையும் அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இது போன்ற பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ்
சிந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கல்வியை தேடக்கூடிய மாணவருக்காக வானங்களில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் பூமியில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் துவா செய்கின்றன. வரை என்றால் நீருக்குள் இருக்கும் மீன்களும் கூட அவருக்காக துவா செய்கின்றன. ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிமின் சிறப்பானது நட்சத்திரங்களின் மீது சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மாணவர்களை தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாக்குவதற்கான அற்புதமான தேர்வாக நமது அல் மதரசத்து சாதியா தங்களுக்காக இருக்கும். கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதும். அட்மிஷன் வாட்ஸ்அப் செய்த உடனேயே தங்களுக்கு அட்மிஷனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நேராக கால் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வோம். மதரசாவுடைய விஷயங்கள், தங்களுடைய சந்தேகங்களை முழுக்க நம்மள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எளிமையான இயற்கையான சூழலில் தரமான கல்வியோடு தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாகி இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். மதரசா அதற்காக நிச்சயமாக உதவும். தாங்கள் தங்களுடைய மேலான துவாவில் நமது மதரசாவை ஞாபகம் வைப்பதோடு தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவில் சேர்க்க விரும்பினாங்கன்னு சொன்னால் தாராளமாக நம்ம மதரசாவை தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாலும் ஓகே தான், அட்மிஷன் சொல்லி வந்தாலும் ஓகே தான், தங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம். அவங்களுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மதரசாவில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் தங்களுக்கு தெரிந்தால் அவங்க வரைக்கும் இந்த செய்தி தாங்க ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.